ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஹெல்த்தி ஃபுட் ப்ரிப்ரேஷன் மார்னிங் ரொட்டீன் தான். யோசிச்சு நைட்டே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரை ரொட்டிக்கு மட்டும் மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வெந்தயக்கீரை ரொட்டி மாவெல்லாம் பிணைஞ்சோம் அப்படின்னா அது அவ்வளோ பர்ஃபெக்டாக ரொட்டி வராது, சாஃப்டா கொஞ்சம் நேரம் ஊறணும், அதுக்கப்புறம் தான் வந்து அது நல்லா வரும். அதனால அதை மட்டும் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு வெள்ளை பூசணிக்காய் கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, வாழைத்தண்டு பொரியல், ரசம். மோஸ்ட்லி வாழைத்தண்டெல்லாம் வந்து வீக் டேஸ்ல வாங்கவே மாட்டேன், ஏன்னா கட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறதுனால சரி ஓகே, ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியோ கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் எங்கிட்ட ரீசெண்டா வாங்கினேன் இலால்சா சாப்பர்ல இது வருமோ அப்படின்னு ஒரு டவுட்ல லாஸ்டா கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்து போட்டு பார்த்தேன். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு சூப்பர் ஃபைனா கட் பண்ணி கொடுத்துச்சு. இது வந்து கொஞ்சம் நாரா இருக்கிறதுனால மேபி இது ப்ராப்பரா கட் பண்ணாதுன்னு நினைச்சிட்டு இவ்வளவு நாள் நான் ட்ரை பண்ணவே கிடையாது. ஆனா இந்த தடவை பெர்ஃபெக்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து தைரியமா வீக் டேஸ்லயே இந்த பொரியலை வந்து லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஆனா கையில கட் பண்ற பீஸுக்கும் இந்த சாப்பர்ல கட் பண்ற பீசஸுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இட்ஸ் ஓகே, கட்டிங் ஷேப்ல தான் டிஃபரன்ஸ் ஒழிய டேஸ்ட்ல இருக்க போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த வாழைத்தண்டை வந்து வாங்கவே மாட்டாங்க, இந்த கட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்குங்கிற ரீசன்னால. மேபி உங்ககிட்ட இந்த மாதிரி சாப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் வருது. நம்ம எல்லாருமே வந்து சமைப்போம், ஆனா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். உங்களுக்கு ஈஸியா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும், எனக்கு கஷ்டமா இருக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். என்னதான் பார்த்து மெனுவை டிசைட் பண்ணாலும் ஒரு சில நாள் வந்து பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு பிளேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் அதை எப்படியாவது வந்து கவர் அப் பண்ணிக்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேலன்ஸ்டு மீலை ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.